ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சூக்ஷ்ம தர்ஷினின்ற இந்த மலையாள படம் தான். இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா எம்சி ஜிதின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா, கதை எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா அதுல் ராமச்சந்திரன்ற பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா நஸ்ரியா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பிரியதர்ஷினின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஆண்டனின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பெசில் வந்து எதிர் வீட்டுக்கு குடிபெயர்ந்து வருவார். ஸோ இப்போ இவங்க 2 பேர் கேரக்டருக்குள்ளே என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட கதை. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த பிரியதர்ஷினின்றவங்க கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு க்யூட்டாக காட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஃபேக்காக ஒரு சிவி ரெடி பண்ணுறது, அப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லாமே போய் அட்டன் பண்ணுறது, அவங்க ஹஸ்பண்ட் ஆண்டனி கூட தீபக் பரம்போல் ஆண்டனி கூட ஜாலியாக அவங்க குழந்தைய வச்சுன்னு அவர் வந்து பால் காசுவார் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அது வந்து கொட்டிடும். அதை வந்து அவர் கரெக்ட் பண்ண பார்ப்பார். அப்படியான சின்ன சின்ன சீன்ஸ்லாம் அப்படி போகுது. ஸோ இவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக எல்லாத்தையும் அந்த ஏரியாவில் பேசின்னு வர்றது அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இவங்க வீட்டு எதிர் வீட்டாண்ட வந்து மேனல்ன்ற ஒருத்தர் வந்து அவங்க அம்மா கூட வீடு ஷிஃப்ட் ஆகி வருவாங்க. ஸோ இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக சில வேலைலாம் பண்ணுவார். ஒரு பூனையை அடிப்பார். அப்புறம் ஒரு உடும்பு மாதிரி ஒரு இதை வந்து அவர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாம் அங்கே இருக்கவங்க ஆளுங்கள்லாம் வந்து ஒரு குரூப்புக்குள்ளே இருப்பாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க, இது மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க அம்மா வந்து ஒரு வாட்டி காணாம போவாங்க. அப்போ எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி நடக்குது நஸ்ரியாவுக்கு, 9th வெட்டிங் ஆனிவர்சரி. அப்போ வந்து அவங்க அந்த பெசில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேனல் வீட்டில் எரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போய் பார்க்கும்போது அவங்க அம்மா மறுபடியும் காணாம போயிடுவாங்க. இது மாதிரியே போயிருந்தது ஃபஸ்ட் ஹாஃப். ரொம்ப போரிங்காக இருந்தது. ரொம்ப மியூசிக் மட்டும் ஹெவியாக போயிருந்தது தவிர, ஆனால் அந்த சீன்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப இது வந்து எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க. ஆனால் ரொம்ப போரிங்காக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக. சரி, செகண்ட் ஹாஃபாவது நல்லாயிருக்கும். இதில் சின்ன சின்ன காமெடிலாம் பெசில் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது. ஒரு காமெடி ட்ராக்காக போகும் பார்த்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது புரியல, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். செகண்ட் ஹாஃப் தான் வச்சாங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பண்ணிகிட்டே இருப்பார் இவர் பெசில். அப்போ ரயில்வே ட்ராக்கில் ஒரு டெட் பாடி இருக்கும், அது அவங்க அம்மா தான் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து வெளியூர்லேருந்து வந்து கேட்பாங்க. ஸோ இது மாதிரியே பிரச்சனை போயின்னே இருக்கும். ஸோ அந்த பிரியதர்ஷினிக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. இவர் ஒரு ஒரு பேக்கரி வச்சுருப்பார் பெசில். அங்கெல்லாம் இவங்க போயிட்டு வர மாதிரி அப்படிலாம் காட்டுவாங்க. கடைசி 15 நிமிஷம் இவர் வந்து ஒரு ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி ஒரு இது காட்டுவாங்க. அதுதான் இதில் இந்த படத்தோட ட்விஸ்ட்டு மாதிரி இருந்தது, கிளைமேக்ஸு. ஆனால் இது வந்து ஒரு பொண்ணு வந்து காணாமல் போவோம். அதில் வந்து இவர் வந்து நெகட்டிவாக காட்டுற மாதிரி காட்டுறாங்க. இந்த கடைசி 15 நிமிஷத்தை தவிர இந்த படம் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இது ஒரு சுமாரான படமாக தான் இருந்தது. இன்னும் ஸ்கிரிப்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பெசிலும் நஸ்ரியாவும் நடிச்சது எதிர்பார்ப்பில் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தது. என்னோடய பெர்செப்ஷன் அது. அப்புறம் போய் பார்த்தா அது வந்து எனக்கு வந்து போரிங்காக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னோடய கருத்து. நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தியேட்டரில் பார்க்கும்போதே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காகவும், செகண்ட் ஹாஃப் வந்து சுமாராக தான் இருந்தது. நீங்கள் எப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.